Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நண்டு பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறதையும் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே கிரேவி பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக அந்த காலெல்லாம் வந்து எடுக்காமல் அப்படியே போட்டுருவேன். வேஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பிரியாணியில் வந்து அப்படியே போட முடியாது இல்லையா, எப்படியா இருந்தாலும் நம்ம பெரட்டி போடும்போது உடஞ்சிரும். அதனால வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். சைடில் இருக்கிற காலில் சின்னதாக கீழே உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய காலை வந்து அப்படியே வச்சிடணும். எப்பவும் பார்த்திங்கன்னா சின்ன நண்டு தான் வரும். எப்போவாவது ஒரு டைமில் தான் இந்த மாதிரி பெரிய நண்டு, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது அப்படின்னு. சரி பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நண்டு பிரியாணினா வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் அதுக்கு போட போகிறது இல்லை. நம்ம என்ன நான்வெஜ் எடுக்கிறோமோ அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்ற எல்லா ஸ்பைசஸும் வந்து சேம் தான். ஆனால் நண்டுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து வாய்வு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அவ்வளோதான். பின்னாடி இதையும் எடுத்துகிட்டு கையால் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுறணும். ஏன்னா மண் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் லைட்டாக தேய்ச்சி விட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் அலசிட்டோம் அப்படின்னா நண்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிரும். உப்பு மஞ்சள்லாம் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக வந்து குக் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடணும். இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கையால் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து பார்த்து தான் போடணும். ஏன்னா நம்ம தட்டி சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் போடணும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா கலந்துட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 kg ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் நண்டு கிரேவியோடு எடுத்து வச்சுருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg ரைஸ் மட்டும் தான் போட போகிறேன். அதுக்குள்ளே மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிறப்ப மிளகு வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஆனால் வந்து நண்டு பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிளகு போட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து எல்லாமே இப்போ சேர்க்கல, கொஞ்சம் கிரேவியோடு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துட்டு நண்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தான் பாக்கி சேர்க்க போகிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும், ரெட் கலராக மாறிடும். இந்த மாதிரி பீஸாக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா 1 கப் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். அப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லி, புதினா, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அப்படி எடுக்கலை அப்படின்னா இது எல்லாமே வந்து தாளிக்கும் போதே போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். எந்த பிரியாணி செஞ்சாலுமே வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து சேம் தான். ஆனால் பாஸ்மதி அரிசி எடுத்தோன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி. நார்மல் பிரியாணி அரிசி எடுத்தோன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருந்தேன். பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.